உலகத்தோழர் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம். நான் உங்கள் விஷ்ணு. தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை தட்டி லைக் கொடுத்து ஹைப்பை கொடுத்து இணைஞ்சிருங்க. மறக்காம விஷயத்துக்கு வரேன். நாம் தமிழர் கட்சியிலிருந்து அண்ணன் முத்துப்பாண்டியன் அவர்கள், நாம் தமிழ் கட்சியிலிருந்து மாநில ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்ட அண்ணன் முத்துப்பாண்டியன் அவர்கள் வந்து கட்சி விட்டு வளராரு அப்படின்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. அதை பற்றி பல பேர் வந்து என்னை கேட்டிருந்தாங்க. நீங்களும் முத்துப்பாண்டியனும் நல்லா நெருக்கமாக இருப்பீங்க விஷ்ணு, என்னாச்சு, எதுக்கு கட்சி விட்டு அண்ணன் வெளியே போய் சொல்லி பதிவு போட்டுருக்காரு, இதை வந்தாலும் பேசி முடிவு பண்ணுறதுனா எதுக்கு சமூகத்தை அந்த மாதிரி பதிவு பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லி பல பேர் என்னை கேட்டிருந்தாங்க. பல பேருக்கு நான் சொன்ன பதில் எனக்கு தெரியல அப்படிங்கிறது. இன்னொன்று பல பேருக்கு நான் பதிலே சொல்லலை, அதை கடந்து வந்துட்டேன். அது என்னத்தை அது போட்டு பதிவு சொல்லிட்டு இருக்கேன், நமக்கு தெரிஞ்சாங்க சொல்ல அப்படின்னு கடந்தாச்சு. நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, ஒரு 2 நாளாக சரி பதிவு போடட்டும், அதுக்கப்புறம் எதுவும் பேட்டி கொடுத்தாப்புல அப்படின்னா அதுக்கு அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பேசிக்கிறோம், என்ன செய்தின்னு பேசிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு 2 நாளாக நான் வந்து அதை பற்றி பேசவே இல்லை. சரி, இப்போ வரைக்கும் எந்த ஒரு பேட்டியும் முத்துப்பாண்டியன் எனக்கு கொடுக்கல, பேசவும் செய்யலை. சரி, இப்போ நம்ம பேசுவோம் சரியா இருக்கும் அப்படின்னு தான் இந்த காணொலி. அது மட்டும் இல்லாமல் நேற்று இரவு வந்து அண்ணன் களஞ்சியம் அவர்கள், இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் நேற்று வந்து இரவு வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. தம்பி முத்துப்பாண்டி அவர்கள் தான் கட்சி விட்டு வெளியே இருக்காரு, நான் கட்சியில் தான் இருக்கேன், என்னையே வந்து சேர்த்து வச்சு நீங்கள் யாரும் வெளிப்படுத்த வேணாம், கட்சி விட்டு போயிட்டான்னு சொல்லி திட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ இதை பற்றி நம்ம ஒரு சில விஷயங்கள் பேசி ஆக வேண்டியிருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து சமூக வளத்தால் வளர்ந்த கட்சி தான் நாம் தமிழர். சமூக வளத்தால் நான் சீமான் அவர்கள் பேசின பேச்சை வெட்டி பரப்பி கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்து இந்த சோசியல் மீடியா மூலமாகவே வளர்ந்த கட்சி தான் நாம் தமிழ் கட்சி. ஆனால் இப்போ அவங்க உண்மையிலே அவங்க கட்சிக்காரெல்லாம் என்னென்னு தெரியல, ஒரு கும்பல் திட்டமிட்டு நாம் தமிழ் கட்சியை காலி பண்ணுறதுக்காகவே பல வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மாதிரி வேலையில் பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். கலைஞரனையும் முத்துப்பாண்டியனையும் குறிப்பிட்டு இந்த 2 நபர்களை வளர்ப்பதற்கு பதிலாக 2 நாயை வளர்த்துருக்கலாம், விசுவாசமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டு ரொம்ப கீழ்த்தனமாக எழுதி ஒரு பதிவு பார்த்தேன். இதை பார்த்தோன்னு என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் தனிப்பட்ட முறையில் முத்துப்பாண்டியனை, கலைஞனை, ஏகலையா இவங்க எல்லாரும் கூட எனக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருக்குது. அண்ணன் தம்பியாக அந்தளவுக்கு ஒரு நெருக்கமான உறவு இருக்குங்கிறது பல இடங்களில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கேன். நான் தொடர்ச்சியாக பார்ப்பீங்க காணொலிகள்லாம், ஒன்றா போகிறது வர்றதெல்லாம். அப்போ நமக்கு தனிப்பட்ட முறையில் நான் நெருக்கமான எல்லாத்தையும் விட ஒரு கூடுதலான ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்குது. அப்போ அவங்கள பற்றி நமக்கு தெரியும். அவங்க சாதி வெறிங்கிறாங்க. யாரை? முத்துப்பாண்டியனா காஞ்சிநாடு போன்றவர்களாம் வந்து சாதி வெறியர்கள் அப்படிங்கிறாங்க. இவங்களை வளர்த்ததுக்குள்ள நாயை வளர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பதிவு போடுறாங்க. இது மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு பழகிருக்கேன். தனிப்பட்ட முறையில் அவங்க யார் என்னன்னு நமக்கு தெரியும். அவங்க என்ன காரணத்துக்கு வேணால் அவங்க வந்து கட்சி விட்டு விலகிருக்கலாம். முத்துப்பாண்டியனே கட்சி விட்டு விலகும் போது எனக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கு, அதனால நான் கட்சி விட்டு விலகுறேன் அப்படின்ட்டு போட்டாப்புல என்றைக்கும் அதன் சீமானுடைய தம்பியாக தொடர்வேன் அப்படின்னு முடிச்சாரு. அதுக்கப்புறம் எந்த ஒரு விமர்சனமும் வைக்கல, கட்சியை பற்றி பேசவே இல்லை, கடந்துருச்சு. நம்ம எளிமையாக வந்து அதை கடந்துட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதானே. இப்போ நம்ம அவரை போய் இப்போ இந்த மாதிரி நாயோட ஒப்பிட்டு நம்ம பதிவு பண்ணி எவனா ஒருத்தர் திட்டுறான் அப்படின்னா அவன் கட்சிக்காரன் இருப்பானா? முதல்ல முத்துப்பாண்டியன் யாருன்னு தெரியுமா? பழகிருப்பாங்களா? ஏதோ ஒரு ஃபேக் ஐடி வச்சு எழுதுறான். இப்போ இந்த மாதிரி பல ஐடிகளை வச்சு எழுதுறது மூலமாக எவனோ ஒருத்தர் யாரா வேணா இருக்கலாம், தாவக்காரன் கூட இருக்கலாம், எந்த நாயா வேணா இருக்கலாம். இந்த இந்த மாதிரியான நாய்கள்லாம் வந்து பதிவு போட்டு போறதுனால உண்மையிலேயே வந்து அவர் இப்போ கட்சி விட்டு வெளியே போயிட்டாருன்னா அவர் ஒரு ஏதோ ஒரு கட்டத்தில் ட்ரிகர் ஆகாது. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன நம்மளை பற்றி இப்படி எழுதுறாங்க, நாய்ங்கிறாங்க, சாதி வெறிங்கிறாங்க. அப்போ சாதி வெறின்னு இவ்வளோ நாள் கட்சியில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டால் இது என்னன்னா சண்டே முட்டுறது தெரியுது அவங்களுக்கு. ஒருத்தவங்க நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியேறாங்க அப்படின்னா அவங்க வந்து போட்டோம், அவங்க விமர்சனம் வைக்கல, விமர்சனம் வச்சாங்கன்னா பதிலடி கொடுக்க வேண்டிய வேலையை நம்ம பார்ப்போம். சார் தானே? இப்போ ஜெகதீஷ் செம்மணியன் அவர்கள் கட்சி விட்டு விலகினாப்புல என்ன சொல்லிட்டு விலகினாப்புல, பெரியாரை வந்து சீமான் அவர்கள் விமர்சிக்கிறாரு, நாங்கள் இப்படி போத்துட்டு இருக்க முடியும், பெரியார் யாரும் தெரியுமா அப்படின்னு ஜெகதீஷ் செம்மணியன் சொல்லிட்டு விலகினாப்புல. அப்போ தான் வச்சு செஞ்சான் நல்லா, சரிங்களா? அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு போகிறாங்க, அந்த காரணத்தை வந்து நம்ம ஆராய்ந்து அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறோம், பதிலடி கொடுக்குறோம். இவர் எந்த காரணமே சொல்லாமல் அவர் பாட்டில் வந்து எனக்கு சங்கடங்கள் ஏற்பட்டுருச்சு, நான் வளர்கிறேன், என்றைக்கும் அண்ணன் சீமானுடைய தம்பியாக இருக்கிறேன் அப்படின்னு போயிட்டாரு. அவருக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது, அவ்வளோதான் முடிச்சு. அதுக்கு பிறகு நான் தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பேசுறது கூட கிடையாது முத்துப்பாண்டியன்கிட்ட. அப்போ இப்படிப்பட்ட நம்ம இருக்கோம். ஏன்னா நம்ம என்றைக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்காக வந்திருக்கோம், ஆனால் சீமான் அவர்கள் காட்டின வழியில் நம்ம நிற்கிறோம். இப்போ இந்த மாதிரி போகக்கூடியவர்களை வந்து போய் திட்டுறது மூலமாக திருப்பி அவங்களை பேச வைக்கிறது தானே வேலை. ஒருத்தவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் கட்சி விட்டு வளர்க்குறாங்கன்னா நமக்கு ஒரு இழப்பும் கிடையாது. இது மாதிரி 4 பேர் நாளைக்கு வருவாங்க, ஏன் நாளைக்கு அவரே திருப்பி சேரலாம். ஏன்னா கட்சியிலேருந்து விலகினவங்க மற்ற கட்சிகளுக்கு போய் சேர்ந்துருக்காங்க, திருப்பி அங்கேருந்து விலகி இங்கேருந்து சேர்ந்துருக்காங்க, அந்த வரலாறுலாம் உண்டு, நாம் தமிழ் இருக்கு. அப்போ போயிட்டாங்கன்னா விட்டுறணும். அவங்கள போய் திட்டி திருப்பி நம்மளை திட்ட வைக்கிறதுக்கா இல்லை திருப்பி ஏதாவது ஒன்று பேசுறாங்க அப்படின்னா திருப்பி நம்ம பதிலடி கொடுத்துருக்கு, வேலையாடாது நமக்குலாம். இது நமக்கு வேலையா? எத்தனையோ பேர் போறாங்கன்னா போன்னு விட்டுறணும். அவங்க விமர்சனம் வச்சாங்கன்னா நம்ம பேசுவோம், வைக்கல இல்லை, அவ்வளோதானே. ஒரு கட்சி ஒரு குடும்பம் இருந்தால் கூட அப்பாவுக்கும் பையனுக்கும் ஏதோ பிரச்சனை வரும், சண்டை வரும், பிடிச்சிக்காது. அப்பா சொல்கிறது பையன் கேட்க மாட்டான், பையன் வந்து ஏதாவது சொல்லுவாப்புல, அது அப்பாவுக்கு பிடிக்காது.
இவன் குடும்பங்களுக்குள்ள வந்து சில சிக்கல் ஏற்படும். மாமன் மச்சான் சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி எல்லா குடும்பத்திலையும் சிக்கல் ஏற்படும். அது மாதிரி ஒரு கட்சின்னு இருந்தா சில முரண்பாடுகள் வர செய்யும். அது நாளைக்கு சரியாகும். என்னன்னா நடக்கும்ல. அப்ப நம்முடைய இலக்கு என்ன? அதை நோக்கி தானே போகணும். இருக்கிற எல்லாத்தையும் பகையை மாற்றி விட்டுறாதீங்கன்னு சொன்னா போனவங்கள வச்சு எதுக்கு எடுத்தாலும் திருப்பி திருப்பி அவங்கள பத்தி பேசி பிரச்சனையாக்கி பெருசாக்கி அவங்கள வந்து திருப்பி நம்மளை பத்தி பேச வச்சு திருப்பி நம்ம அதுக்கு பதில் பேசிக்கிட்டு நம்ம எதிரியை விட்டுக்கிட்டு இங்கே சண்டை போட்டுக்கிறது விளையாடாத மக்கள்லாம். என்னடா செய்றீங்க இப்படி? நான் விட போயிட்டு ஒரு நாலாரி ஒருத்தன் பதிவு போடுறான். அவன் யாரும் எதிரே அட்ரஸ் இல்லாதவன். இதை 4 பேர் ஷேர் பண்றான். ஆமாமா உண்மைதான் அப்படிங்கிறான். பல பேருக்கு முத்து பண்ணிட்டு யாருன்னே தெரியல. இப்பதான் கட்சியில் சேர்ந்துப்பான் போல. எங்கேயும் வந்தான்னு தெரியலவங்கலாம். இது என்ன மாதிரியான ஒரு இது? என்ன மாதிரியான ஒரு செயல்பாடு? அண்ணன் சீமானுடைய கனவை சதைக்கிறீங்க. நல்லா கேட்டுக்குங்க. விலகி போறாங்கன்னா விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அதுக்கு பதில் கொடுக்க வேண்டியது எந்த இடத்துல பதில் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், கருத்தில் தான் எப்படி பேசணுங்கிறது அண்ணன் சீமான் அவர் நம்ம கற்றுக் கொடுத்தா இருக்காரு. ஒவ்வொரு கூட்டங்களையும் சொல்லுவாரு. நானே முன்னாடிலாம் வந்து இந்த வேலை நான் பண்ணிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் கட்சி விட்டு போனாங்கன்னா சகட்டு மணிக்கு பேசுறது. ஏன்னா நமக்கு தெரியாது பெருசா. சீமான் எடுத்து பேசுறியா அப்படின்னு திட்டுவேன். அண்ணன் என்னை திட்டிருப்பாப்புல, தம்பி உனக்கு நான் என்ன வேலை கொடுத்தேன், நம்ம வேணான்னு போறாங்களப்பா விட்டுருப்பா, நம்ம வேணான்னு போயிட்டாங்களா விடுங்க, நமக்கு என்ன வேலையா அவங்கள போய் பேசிட்டு இருக்க வேண்டியது, நமக்கு அண்ணன் உனக்கு எவ்வளோ வேலை கொடுத்துருக்கேன்னு சொல்லி அண்ணன் சீமானவர் என்ன சொல்லியிருக்காரு. அப்போ அண்ணன் சீமானவர் சொல்றதுக்கான தேவை எங்கே வந்துச்சு? அவர் போய் அவர் சொல்ல தெரியாதா? போய் அடிச்சு நொறுக்குங்கடா, வெளுத்து விடுங்கடா, அவரை திட்டி விடுறா சொல்ல தெரியாதா? இதை செய்ய மாட்டாரு. இதை செய்தால் ரூட் மாஃபியாவுக்கு நமக்கு என்ன வேறுபாடு? ஒரு தமிழ் தேசியவாதி கூட இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களையும் வந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லா தளங்களையும் வேலை செய்யக்கூடியவர்கள் வந்து நம்ம ஊர்ல மாற்ற பார்க்கணும். ஏதோ ஒரு முரண்பாடால் போறாரு ஒருத்தர் அப்படின்னா நாளைக்கு வரலாம்ப்பா. அவனை திட்டி திட்டி சண்டையை போட்டு விட்டு அவனை மொத்தமா முடிச்சு விட்டு அவனை பகையா மாத்தி விட்டு என்னடா அவனுக்கு அப்படி அதில் கிடைச்சிருது? என்ன கிடைச்சது? இதில் இத்தனை வருஷமா இந்த களத்தில் நிற்கிறாங்க, நம்ம கூட நிற்கிறாங்க, பயணிக்கிறாங்க, முரண்பாடும் போறாங்க. வெளியே போய் விமர்சிச்சா நம்ம பேசலாம். விமர்சிக்கவே இல்லை, ஏன்டா போய் திட்டுறீங்க? நீங்க திட்டுறது மூலமா திருப்பி அவரை பேச வைக்கணும்னு நினைக்கிறீங்களாடா நீங்க? அவர் ஏதாவது ஒரு பேசுறாரா திருப்பி, சரி எனக்கு இது முரண்பாடு அப்படின்னு ஏதாவது பேசுறாரா, திருப்பி நம்ம பேசுறதா, திருப்பி அவர் பேசுறது, நம்ம வீடியோ போடுறது, இது என்ன வேலையாடா நமக்குலாம்? விட்டு தொலைய மாட்டீங்களாடா? நல்லா கேளுங்க. கட்சியில அண்ணன் சீமானவரோட புரிஞ்சு கொண்டவர், அண்ணன் சீமானோட பேச்சை கேட்கக்கூடிய யாரும் செய்ய மாட்டாங்க. நீங்க பாருங்க, முக்கியமான பொறுப்பாளர் யாராவது செய்யறாங்கன்னு புதுசா யாராவது வந்திருப்பா, இல்லைன்னா வேற கட்சியில் இருக்கக்கூடிய வந்து இங்க சிந்து முடிவுங்கிறதுக்காக கூட தாவக்காரங்க கூட இந்த வேலையை பண்ணலாம். இந்த ஸ்லீப்பர் செல் வந்து அந்த ஸ்லீப்பர் செல் இங்கே இருக்கானு தெரியல, நம்முடைய பேரை பயன்படுத்திக்கிட்டு செய்கிறாங்க. அப்போ இதில் வந்து நம்ம உறவுகள் வந்து சிக்கிடக்கூடாது. இந்த மாதிரியான விமர்சனங்களில் ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். ஆனால் கலைஞ்சி முறையிலும் சேர்த்து திட்டுறாங்க. ஏன்னா 2 பேரும் ஒன்றா இருந்தால் 2 பேரும் சேர்ந்து போயிட்டு பழக்கத்தில் இருந்தால் ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் போகணும்னு தேவை இருக்கா? எனக்கு தான் முத்துப்பாண்டி என்ன நல்ல ஒரு நெருக்கமான பழக்கம். ஒரு விதத்தை வந்து எனக்கு உறவுக்காரர் அவர் போயிட்டா நானும் போயிட்டேன்னா என்னடா டே அவர் புரியல. முத்துப்பாண்டியனோட கலைஞரோட ஒன்றா இருக்காங்களா, அதனால அது இவரு போயிட்டான்னு சொல்லி அவர் போவே இல்லைடா. இதெல்லாம் அண்ணன் பார்த்துக்குவாங்க. அண்ணனுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன செய்யணுங்கிறது தெரியும். ஏதோ அண்ணன் சொல்றது ஒரு வேலையும் தெரியல. அண்ணன் வேலை இப்போ தேர்தலுக்கு எப்படி இப்போ தயாராகணும், ஒவ்வொரு ஊருக்கு வந்து கட்டமைப்பை எப்படி சரி பண்ண போனோம் வரப்போகிறாங்க, அண்ணன் எப்படி கட்டமைப்பை சரி பண்ண போகிறாங்க, அடுத்து வந்து உள்ளாட்சி வரப்போகுது, இடைத்தேர்தல் வரப்போகுது, இதற்கு எப்படி நம்ம தயார்படுத்தி அடுத்து போகணும், கட்டமைப்புகள் எப்படி வலுப்படுத்தணும், இதை வந்து நம்மளை செய்ய சொல்லிட்டு இருக்காரு அண்ணன். கிரவுண்ட் லெவலில் அடிமட்ட லெவலில் வந்து கட்டமைப்பு வலுப்படுத்துங்கன்னு எனக்கு தெரிஞ்சு எங்கள் மாவட்டத்தில் அண்ணன் சொன்னது முதல்ல செஞ்சு நான் தான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து ஒரு தடையை போட்டு விட்டாங்க. என்னன்னா பொது இடங்களில் வந்து கொடி, அந்த சாதி ரீதியான பதாகைகளோ கொடிகளோ அப்புறம் வந்து கட்சி சார்ந்த கொடிகளோ பதாகைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சிவகங்கை மாவட்டத்து முழுக்க ஒரு தடையை போட்டு விட்டாங்க. ஏன்னா சாதி பிரச்சனை அதிகமாக வருது அந்த மாதிரி அப்படின்றக்காக. அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாங்க, நம்முடைய சொந்த இடத்துல வந்து நம்முடைய பொறுப்பாளருடைய பேரை போட்டு ஒரு பதாகை வச்சு கொடியேற்றுங்கப்பா அப்படின்னு. சீமான் சொன்னதை ஒரே அந்த விஷயத்த சிவகங்கை மாவட்டத்திலே முதல்ல செஞ்சது நான் தான். எங்கள் சொந்த இடத்துல 8 கிளை பொறுப்பாளர்கள் எங்கள் ஊருக்கான கிளை பொறுப்பாளர் 8 பேரை போட்டு அதில் தலைமை பொறுப்பில் வந்து என்னுடைய படத்தை போட்டு என்னுடைய சொந்த இடத்துல புலிக்கொடி ஏற்றினேன் நான். இது யாரும் செஞ்சுட்டீங்களா? செஞ்சுட்டு பேசிட்டு இருக்கேன் நான். நிகழ்ச்சி எடுத்தோம். அப்போ இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக நான் சீமான் அவர் நமக்கு 1000 வேலை கொடுக்குறாரு. ஏன்னா முதல்ல நம்ம ஊரில் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம யாருங்கிறத வந்து காட்டினாதான் நம்மளை பார்த்து நானும் சேருவாங்க கட்சியில். ஏன் என்னுடைய வயசுக்கு என்னால் எவ்வளோக்கு உழைக்க முடியுமோ அவ்வளோக்கு உழைக்கிறேன் நான். நீங்களா பண்ணுறீங்களா? இதில் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன ஏதாவது ஒரு வேலை பண்ணுறீங்களா? அவருக்கு நெருக்கடி கொடுக்க தானே வரீங்க. அவருக்கு தெரியுண்டா எதாவது ஹேண்டில் எப்படி பண்ணணும்னு. இருக்கிற ஆட்களெல்லாம் பகையா மாற்றிடுது, எனத்தையா திட்டி விட்டுறது போட்டு பகையா மாற்றாதீங்க. ஒரு நபரை வந்து பகையா மாற்றுவது எளிது. அவர்களை வந்து நமக்கு ஆதரவாக நம்ம நட்பு சக்தியாக வச்சிருக்கிறது தான்டா கஷ்டம். இப்போ நம்மளாம் கட்சிக்காரங்க,
என்னைக்குமே கூட இருப்போம், அண்ணனோட தான் இருப்போம். அண்ணன் சீமானுடைய பற்றையில் வளர்ந்தவர்களா, நாம் தமிழ் பற்றையில் வளர்ந்த சீமான் எல்லாம் யார் 20 பாதிர போயிருப்பேன். எங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான இளைஞர்களே என்ன சீமான் அவர் உருவாக்கியிருக்காரு. எங்களுக்கு இதோடைய கஷ்டம் என்னன்னு தெரியுது, சீமானன் படக்கூடிய கஷ்டம் என்ன, வேதனை என்ன தெரியுது. எல்லாத்தையும் சதைக்கிறாங்க. யார் வேணா வரட்டும், யார் வேணா போட்டோம். போகக்கூடியவர்கள் விமர்சனம் செய்தால் பேசுவோம். அதை விட்டுட்டு போக சும்மா சும்மா போய் திட்டி, ஒன்றும் தெரியாம என்ன செய்யுது, என்ன நடக்குது, என்ன பிரச்சனை போய் எதுவுமே தெரியாம திட்டி பகையா மாத்தி விட்டு அவங்கள திருப்பி பேச வச்சு இருக்கிற நட்பு சக்தி எல்லாம் உடச்சு விட்டு, எதுக்குடா இந்த வீணா போன வேலை, எதுக்கு இந்த வேலை செய்றீங்க, எனக்கே எழுதி விட்டுறாதீங்கடா. நமக்கு எதிரி யாருங்கிற இலக்கு குறி வச்சுதான் போயிட்டு இருக்கோம். இது என்ன ஊடல இந்த மாதிரி வேலை எதுக்கு? படிக்கிறீங்களா, படிச்சிருக்கீங்களா, மண்டையில மூலம் எதுக்கு இருக்கு, நம்ம கனவு என்னன்னு தெரியுதா? அப்ப புரிஞ்சுக்கங்க, இன்றைக்கு போறவங்க நாளைக்கு வரலாம், இல்லை வராமல் வேற கட்சி பிடிச்சிடலாம், அது அவங்களுடைய விருப்பம். சரிதானே? அவங்கள குற்றம் சொல்லிட்டு இருக்க நமக்கு வேலை இல்லை. நம்மளை பற்றி அவங்க பேசுனாங்கன்னா அடுத்து நம்ம பேசிக்கிறோம். சரிதானே? நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல விளக்கம் கொடுத்து தான் இருக்கோம். நான் அவங்க இந்த காணொலி மூலமாக நான் சொல்லக்கூடியது, நமக்கு இருக்கக்கூடிய 1-2 நட்பு சக்திகளை கூட பகைகளாக மாற்றக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்படி சீமானை வந்து எப்படி ஹேண்டில் பண்றாரு பார்த்து தெரிஞ்சுங்களா. திருமாவர்கள் நம்மளை விமர்சிப்பாருங்க, விசிகாரங்க முழுக்க நம்மளை விமர்சிச்சாங்க. திருமாவர்கள் சீமான் அவர்களை பார்த்து காட்டமா விமர்சனம் வச்சப்ப கூட அண்ணன் என்ன சொன்னாங்க தெரியுமா? தனிச்சு நின்று என்ன புடுங்க போறீங்க கேட்டார்ல திரும்ப. அப்ப அண்ணன் எப்படி சொன்னார் தெரியுமா? அது எங்க அண்ணனுடைய கருத்து, நான் அதை மதிக்கிறேன், ஏற்கலை, நான் இவங்க செஞ்ச பிழைகளை நான் செய்ய மாட்டேன். எப்படி இந்த திராவிட கட்சியோட கரைஞ்சு போனாங்களா கூட்டணி வச்சு, அந்த மாதிரி எங்க அண்ணையை செஞ்ச வேலையை, எங்க ஐயா செஞ்ச வேலையை நான் செய்ய மாட்டேன். அது அவங்களுடைய கருத்து, நான் அதை மதிக்கிறேன், ஆனா நான் ஏற்கல அப்படின்னு எவ்வளவு நாகரிகமா, எவ்வளவு தெளிவா, எவ்வளவு அரசியல் புரிதலோடு இந்த பேச்சை பார்த்த பிறகு விசிகால இருக்கக்கூடிய நபர்கள் என்ன நினைப்பாங்க? என்னதான் நம்ம தலைவர் திருமாவளவரை திட்டினாலும் சீமானை வந்து ரொம்ப மாண்பு கட்டுறாரா, என்னடா இப்படியாடா அவர் மனுஷன் இருக்க முடியும், இவ்வளவு காட்டாம விமர்சிக்கப்போ கூட அவர் வந்து அதை ரியாக்ட் பண்ணாம எங்க அண்ணன் போறாராடா அப்படின்னு நாளைக்கு விசிகாக்காரங்க அண்ணன் சீமான் அவர்களை பார்த்தா, அண்ணன் சீமான் அவர்களை வந்து பெரிய ஒரு மரியாதையாக ஒரு பெரிய தலைவனாக தான் நினைப்பாங்க. இப்படிதான் அண்ணன் சீமான் அவர்கள் வளர்ந்தாரு. பல பேர் நீங்க மாண்புன்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க, ஆனா அவருடைய மாண்பு அவரை வளர்க்கும், அவரை செதுக்கும். அதான் நீங்க எவனும் இங்க ஃபாலோ பண்றது கிடையாது, பின்பற்றதே கிடையாது. அடிச்சு நவத்தி விடு, கட்சி விளையாட்டான்னு திட்டுறான். அவன் விளையாட்டுன்னு சொல்லியிருப்பான், திட்டி விட்டு நாளைக்கு அவனை நமக்கு புகையா மாற்றி விட்டு அவன் 4 வீடியோ இறக்கி விடுறது, நமக்கு அதுக்கு நம்ம 4 வீடியோ பேசுறது, நம்ம எதை பத்தி பேசணுமோ அதை மறந்துடுறது, முடிச்சு மொத்தமா முடிக்கிறாய. இந்த மாதிரியான நபர்கள், அதாவது நல்லா கேளுங்க, சக தமிழ் தேசியவாதிகள் இவ்வளவு நாளாக கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நம்ம கூட பயணிச்சவங்க, 10 வருஷம் பயணிச்சவங்க, ஒரு 5 வருஷமா பயணிச்சவங்க, ஏன் நேற்று சேர்ந்தவங்க கூட வச்சுங்களேன், தமிழ் தேசிய தளத்துல பயணிச்ச ஒருவர் கொள்கை பிறழ்வால் அவங்க நம்மளை விமர்சிக்கிறாங்கன்னா பதில் கொடுக்கலாம். அதை தாண்டி வந்து சும்மா சும்மா போய் கடிச்சுக்கிட்டு கத்திட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. அப்படி சும்மா கடிக்கிறாங்க, கத்துறாங்க அப்படின்னா அது தமிழ் தேசியத்துடைய வளர்ச்சிக்கு, கட்சியுடைய வளர்ச்சிக்கு என்றைக்குமே பயன்படாது. அவங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுமா என்னமோ தெரியல, தமிழ் தேசியத்துடைய வளர்ச்சிக்கு பயன்படாது. சக தமிழ் தேசியவாதிகளை பகைகளாக மாற்றக்கூடாது, நட்பு சக்திகளாக வச்சிருக்கணும். விமர்சிச்சுட்டு போறாங்க, அதை விளக்கம் கொடுக்குறோம், அவ்வளவுதான். சரிதானே? பகை எப்படி மாத்திரம் உங்களுக்கு தெரியுதுல, பகையா மாத்திரக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அந்த பொறுப்புணர்வோடு ஒவ்வொரு ஆளும் செயல்படுங்க அப்படின்னு நம்ம கட்சிக்காரங்கிட்ட, நம்ம உறவுகள்கிட்ட நான் வந்து சொல்லிக்கிறேன். அது அப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த ஃபேக் ஐடி விஷயங்களை வந்து நாங்கள் என்னையும் பொறுப்பே இருக்கல. இப்போ முத்துப்பாண்டியனையோ நாளைக்கு யார் வெளியே போனாலும் இந்த மாதிரி ஃபேக் ஐடியை விட்டு நமக்கு எதிராகவே பல பேர் வேலை வைப்பான், நம்ம கட்சிக்காரங்க மாதிரியே பேசி பகையை உண்டாக்குவான். அந்த மாதிரி ஃபேக் ஐடி பீப்புள்ஸுக்கும் கட்சிக்கு எந்த ஒரு தொடர்பு இல்லை அப்படிங்கிறத பொதுவான முறையில் சொல்லிக்கிறேன். இதை பற்றி உறவுகளே உங்களுடைய கருத்து எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.